ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டுடே வந்து பார்த்திங்கன்னா டே 10 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து ஒரு கமெண்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக குறை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களோட கமெண்ட்லேருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருந்தேன். என்னென்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து டீத்தில் பல்லில் படாத மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நான் சர்ச் பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு குட்டி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அலர்ஜி அதை மாதிரி யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். பட் இதை மாதிரி பல்லில் படாமல் நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பல்லில் படாமல் குடித்தோம் அப்படின்னா அண்ணாந்து குடிக்கும்போது கொஞ்சம் நல்லது, டென்டல் அந்த இஷ்யூஸ்லாம் வராது, அதனால் தாராளமாக அண்ணாந்து குடிக்கும்போது எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த கமெண்ட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஒரு நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க, அது எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த விஷயத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா டே 10 வரையும் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்னோடய லைஃப்பில் கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்த நான் பண்ணாதனால பல நாட்கள் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா விஷயமும் பண்ணுவேன், ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே டிமோட்டிவேட் ஆகி விட்டுருவேன். ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் மட்டும்தான் எனக்கு அதோட சக்ஸஸ் வந்து கிடைக்கும். இல்லை இன்றைக்கி விதைகள் போட்டுட்டு அது விருட்சமாகிற வரையும் காத்துட்ருக்கிற மாதிரியான காலங்கள்லாம் வந்து எனக்கு நான் அதை கடந்து வந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடப்போப்பா அப்படின்னு நான் சோர்ந்து விடும்போது, இல்லை விட்டதுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட்டே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதனால் ஓகே, இந்த டைம் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி, அதாவது என்னோடய ஃபுல் பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி எப்போ வந்து ஃபுல்லாக ஃபிட்னஸ் ஆகிறோனோ அன்னைக்கு தான் இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஹாப்பியில் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறமும் நம்மளோட லைஃப்காக, நம்மளோட ஆக்டிவ் லைஃப்காக ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சே நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா நான் என்னோடய வெயிட்டை வந்து வெயிட் லாஸ் எவ்வளோ ஆகிட்டுருக்குங்கிற மாதிரிலாம் காட்டலை. ரீசன் என்ன அப்படின்னா அதுதான் மெயின் ரீசனே என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி வெயிட் செக் பண்ணுவேன், 1 kg ரெடியூஸ் ஆகிருக்கும். நாளைக்கு செக் பண்ணுவேன், 500 grams ரெடியூஸ் ஆகிருக்கும். அடுத்த நாள் 200 கிராம், அடுத்த நாள் 300 கிராம், அடுத்த நாள் ரெடியூஸே ஆகிருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக குறையிறது எல்லாமே நம்மளோட வாட்டர் வெயிட் தான், சரிங்களா? ஆனால் குறையவே மாட்டேங்குதுங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக நம்மளோட டயட்டையும் ஒர்க் அவுட்டையும் நம்ம ரெகுலராக கரெக்டான டைமுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு நாள் 2 நாள்லேயே அவ்வளோ ஷார்ட் டைம்லேயே நான் டிமோட்டிவேட்லாம் ஆகியிருக்கேன். அது எனக்கே கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகும். இப்போ தான் நிறையா விஷயங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். முன்னாடிலாம் வெளியில் அதிகமாக போவேன், இப்போயுமே வெளியில் அதிகமாகவே போகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடில் போனால் எதை மாதிரியான டயட் ஃபுட்டு எடுத்துக்கலாம், அதை மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? அதை மாதிரி தான் இந்த வீடியோவில் எல்லாமே நான் வந்து காட்ட போகிறேன். எண்டு வரையும் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னா என்னோடய டயட் ஃபுட்டு இன்றைக்கி இந்த டே 10 நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். நான் கொஞ்சம் இன்றைக்கி சீட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டேங்கிறனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ரீசனால் அவங்க என்ன இன்டேக் பண்ணுறாங்களோ, என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ, என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதுதான் நான் சாப்பிட்டாகணும். பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். குழந்தைங்க மாதிரி அவங்க சாப்பிட்ற சாக்லேட்டு, அவங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீமு, அவங்க குடிக்கிற ஜூஸு அதை மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கணுமான்னு கேட்டால் இல்லை. நான் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணும்போதே என்னோடய கிட்ஸு, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வரும்போதே ஐஸ்கிரீம், ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து எனக்கு சேர்த்து 2 ஐஸ்கிரீம் வரும். நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாம், வாங்கிட்டு வந்து அடிதான் விழுன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன்.
அந்த ரீசனால் அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கோம், இந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்மளோட லைஃப் லாங் வரையும். ஒன்ஸ் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். புரியுதுங்களா? திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளால் டயட் அன்றைக்கி ஃபாலோ பண்ண முடியலன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போது அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அந்த மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ அன்னைக்கு சாப்பிட்டு அந்த கேலரிஸை நம்மளால் பேர்ன் பண்ண முடியும், எரிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த கன்சிஸ்டன்சி கண்ட்ரோல். ஆனால் நம்ம தேவையில்லாமல் சும்மா வீட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் ஓவர் ஈட் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஐயோ நம்ம வந்து எப்படி ஆல்ரெடி சாப்பிட்டதே எப்படிடா பேர்ன் பண்ணுறது, இப்போ இதை வேறு சாப்பிட்டா இன்னும் கேலரிஸ் நிறையா ஆகிடுமே, ஏற்கனவே சாப்பிட்டதுக்கான கேலரிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேர்ன் பண்ணாமல். இப்போது நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நான் டயட்லாம் இருக்கிறேன் இல்லையா, நான் வந்து பல மாதத்துக்கு முன்னாடி ஓவராக ஈட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நிறைய ஹை கேலரி ஃபுட்டு எல்லாமே எடுத்துருப்பேன் இல்லையா, அந்த கேலரிஸ் தான் இப்போ பேர்ன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக தான் பேர்ன் ஆகும். அப்போது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கும் போதே கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டயட்லாம் இருந்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனு, ஃபேமிலி இது பார்ட்டி, கெட் டுகெதர் அது மாதிரிலாம் ஜாலியாக வெளியில் போகும்போதெலாம் என்ன பண்ணலான்னா அவங்க கூட மிங்கிள் ஆகி நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டயட்டு ஒரு கோட்டை அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சமாக பண்ணி ப்ரெஷர் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் அதை பேர்ன் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டான ஆக்டிவான லைஃப்க்கு வந்துடலாம். புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அந்த மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, எனக்கு வந்து அடுத்து வெயிட் லாஸ் ஜர்னியில் அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படிலாம் இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, வீட்டில் கண்டிப்பாக ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியும். டென்ஷன் ஆகாதீங்க, எல்லா விஷயத்தையும் போட்டு தயவு செய்து வந்து குழப்பிக்காதீங்க. என்னோட டயட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேலன்ஸ்டாக தான் இருக்க போகுது. ரொம்ப பொறுமையாக தான் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேகமாக போய் எதுலேயோ முட்டிக்கிறதுக்கு பொறுமையாக எந்த முட்டலும் சறுக்கலும் இல்லாமல் நம்மளோட கோலையும் சரி சக்ஸஸையும் சரி நம்மளால் ரீச் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த ஜேர்னியவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் என்னோடய வெயிட்டில் தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. எனக்கு ஒருத்தவங்க கொடுத்த அட்வைஸ் இது, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், நீங்கள் உங்களோட வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பழைய வீடியோஸ் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 to 7 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் வெயிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், உங்களோட ஹீட்டிங் ஹேபிட் இருக்கு இல்லையா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது எதை மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுட்டு தான் ஃபுல்லாக டோட்டலாக ஃபுட் இன்டேக்கில் தான். ஒரு 2 நாள் நல்ல ஹெவியான டயட் எடுக்கிறது, 3ஆவது நாள் வந்து சீட்டிங் டே, இல்லை கிட்ஸோடு அது சாப்பிட்றது இது சாப்பிட்றது, குழந்தைங்களோட மிங்கிளாகி நாமளும் ஒரு குழந்தைங்களாகவே மாறிடுறோம். அதுவும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஓவராக வெயிட் போடுறதுக்கான ரீசனே அதுதான். குழந்தை சாப்பிட்ட எல்லா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்ருவோம், அப்புறம் பசி எடுக்கும். குழந்தைக்கு எப்படி கொடுப்போம், எல்லாமே லைட்டாக தான் கொடுப்போம். அதை சாப்பிட்டா என்ன ஆகும், பசி எடுத்துரும், அதையே நம்ம சாப்பிடுவோம். அப்போ குழந்தை சாப்பிட்ட ஃபுட்டும் ஒரு கேலரி, நாம் சாப்பிட்றதும் ஒரு கேலரி, இப்போ 2ம் சேர்த்து ஹை கேலரி ஆகிடுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அதை மாதிரியான விஷயத்தெல்லாம் தயவு செய்து வந்து நியூ மாம்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைக்கு அளவான சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறீங்களா, சாப்பிட்றாங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி குழந்தைகிட்ட பிடிக்கி சாப்பிட்ற ஹேபிட்டு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு தயவு செய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சாக்லேட்னால் போதும், சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் கம்பல்சரி. அதுவும் இந்த கிண்டர் ஜாய் இது எல்லாமே பிடிங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் இந்த 10 டேஸில் என் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க கூட. ஆனால் இப்போல்லாம் அந்த ஸ்நாக்ஸு அது இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறதில்ல எதுவுமே. ஓகே, இப்போ ஏன்னா இந்த வீடியோவே அதை மாதிரி தான் இருக்குது. குழந்தை ஒன்று சாப்பிடுதா, ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஷேர் பண்ணி லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக சாப்பிடவே கூடாது, ஃபேமிலியோடு மிங்கிளே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. லைட்டாக எப்படி சாப்பிட்றது, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னால், எனக்கு அதுதான் வேணும், வாங்கி கொடுக்குறியா இல்லையான்னு பிடிவாதமாக நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம், அப்படி வெளியில் போனால் எதை மாதிரியெல்லாம் நம்மளோட டயட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
நார்மலாக வெளியில் போகிறீங்க, ஒரு ப்ராசஸ்டு ட்ரிங்க்கோ ஐஸ்கிரீமோ கிட்ஸ் வந்து குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிங்க, ப்ளெயினாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸு. அப்போது அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்லேருந்து ஜூஸ் நீங்கள் கேட்கலாம், அதில் சுகர் ஆட் பண்ணுவாங்களேன்னு. அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு வித்தவுட் சுகரில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியான எல்லா ஐட்டம்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டல், மசாலா சுண்டல், அது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்லாம் தாராளமாக, சரிங்களா. அது மாதிரி இளநீர் குடிக்கலாம். அப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சுரலானது தான், இப்போ எல்லா இடத்துலையும் வெளியில் போனால் கிடைக்கிது, அது சாப்பிட்லாம். நொங்கு சாப்பிட்லாம். சரி, எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக கிடைக்கல, பிடிக்கல அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணுறோம், பேக்கரிக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து இந்த பிஸ்கெட் ஐட்டமு, ப்ரெட்டு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஸ்வீட்னஸாக இருக்கிற மாதிரி அப்படி தான் எடுக்கிற கேக்கு, அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் காஃபி, டீ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் ஃப்ரையான ஐட்டம் தான் இருக்கும். பட் எது வந்து நம்மளை ரொம்ப வந்து கொஞ்சமாக மற்றதுக்கு ஸ்வீட்னஸே இல்லாத மாதிரியான வந்து ஃபுட்டு, லைட்டாக சும்மா கடிச்சிக்கிறது. வெளியில் போனோம், எல்லோரும் சாப்பிடும்போது அவங்க கூட வந்து சாப்பிடாம இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபுட்டு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், இதை மாதிரி இந்த லைனில் போயிடுறது பெட்டர். முடியலன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃப்பு, எக் இருக்கிற மாதிரியான அது மாதிரியான பஃப்பு, இது மாதிரிலாம் வந்து நான் இன்டேக் பண்ணியிருக்கேன். இதுவும் கேலரிஸ் தான், பட் ஸ்வீட்டாக போகிறதுக்கு. இப்போ ஒரு கேக்கு, ஒரு டீ, காஃபி, அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸ்வீட்டாக வெளியில் போகும்போது மேக்ஸிமம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியான அதை மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரியான கொஞ்சமான வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து பெட்டர்னு தான் நான் சொல்வேன். நான் இப்படி தான் இந்த டைம் வந்து எப்பட்றா டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இவங்க வேறு அவுட் சைடு, அதுவும் சண்டேனால அவுட் சைடு தான் ஃபுல்லாகவே வந்து எப்படா மேனேஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ப்ராசஸ்டு ட்ரிங்க்கு தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி நல்லா தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்துடுறதே பெட்ரு. நான் அதை மாதிரி தான் நேத்திலாம் நிறையா டைம் பண்ணேன். என் கிட்ஸு ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களால தான் எனக்கு வெயிட் போட்டுச்சுன்னு தான் நான் சொல்வேன். நான் தான் ஓவர் ஈட்டிங் அப்படின்னு இந்த பல இடத்துல பல வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஓவர் ஈட் பண்ணுறதுக்கு ரீசனே அவங்க தான். நான் நல்லா வந்து வேண்டாம் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுங்கிறது, வாங்கி கொடுக்குறது. நாம் எப்போ வந்து டயட் இருக்கிறோமோ அந்த டயத்தில் தான் வெறும் ஜங்க் ஃபுட்டாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது. நம்ம நார்மலாக இருப்போம், அப்போ எதுவுமே இருக்காது. எனக்கு ஸ்வீட் வேணாம்னு சொல்லணும்னா அப்போ தான் ஸ்வீட் நிறைய கேட்கும்போது எதுவுமே கிடைக்காது. அது வேணுங்கயே பண்ணுறாங்களா, இல்லை ஆசைக்காக பண்ணுறாங்களா, இல்லை எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில. இல்லை சுச்சுவேஷன் அப்படி அமைதான என்னன்னே எனக்கு வந்து தெரியல. இந்த 10 days அது மாதிரியான விஷயத்தெலாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அதை பார்க்கும்போது பல நாட்கள் ஓவர் ஈட் பண்ணியிருக்கேன், எடுத்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த 10 நாட்களில் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக நான் மோட்டிவ் ஆனேன், அதை தொடக்கூடாது. நம்ம குழந்தைக்கே எடுத்து கொடுக்கும்போது குழந்தைக்கு 2 தான் கொடுப்போம், ஆனால் நாம் 4 எடுத்து சாப்பிட்ருவோம். அது மாதிரியான ஹேபிட் எல்லாம் குழந்தைக்கு எடுத்து கொடுக்குறேன்னா அவ்வளோதான். அந்த ஸ்நாக்ஸை குழந்தைக்கு கொடுத்ததோட ஸ்டாப் பண்ணிடுறது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோலலாம் வந்து எல்லாமே காட்டுவேன், வெளியில் போயிட்டு என்ன சாப்பிட்டேன், இதை மாதிரி குட்டி குட்டியாக இதை மாதிரியான ஐட்டம்ஸ்க்கெலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து காட்டுவேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிச்சாச்சு. முக்கியமான ஒரு விஷயத்த மறந்தாச்சு, தயவு செய்து என் வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் மிஸ்டேக்காக பண்ணுறேங்கிற மாதிரி கமெண்ட் வருது. என்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒர்க் அவுட் ஸ்பீடாக பண்ணுறேன்னா, வீடியோவை நான் ஸ்பீடு பண்ணியிருக்கேன், அதனால தான் ஒர்க் அவுட் உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தெரியுது. நான் ஷார்ட் பண்ணனா இன்னும் 10 minutes வந்து அதிகமாக தான் வீடியோ லென்த் ஆகும். இதுக்கே நான் வளவலன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீடியோவை ஸ்பீடாக வச்சுருக்கேன், நீங்கள் நிறுத்தி நிதானமாக பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 count பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு 10 count பண்ணுவேன் ஒரு ஒர்க் அவுட்டுன்னு எடுத்துக்கிட்டா. அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. சைடு பெண்டுக்கு உடம்பே வளையுதுங்கிறீங்க, எனக்கு சைடில் இருக்கிற அவ்வளோ சதையை வச்சுக்கிட்டு நான் வளையிறதே பெரிய விஷயம், சரிங்களா. இது ஒரு கமெண்ட் எனக்கு வந்துருந்துச்சு, அவங்களுக்காக இந்த ரிப்ளை கொடுக்குறேன். தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ சூப்பராக மூச்சு பயிற்சி பண்ணியாச்சு, பயங்கரமான ஸ்வெட்டு, சரிங்களா. ஃபுல்லாக டிஷர்ட்டே நனையிறாது அளவுக்கு ஸ்வெட்டு. இன்றைக்கி வந்து என்னடா உளுந்த வடை இருக்கே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடையான்னு கேட்டிங்கன்னா,
மார்னிங்கே வெளில கிளம்பியாச்சு. அப்போ எதுவுமே கிடைக்கல. எல்லாருமே வந்து வெளில போய் தான் சாப்பிட்டாங்க. அங்கே வந்து இந்த ஒரு பருப்பு வடை குட்டியாக இருந்துச்சு, ஒரு பருவடை. இங்கே பாருங்கள், இவங்களாம் என்ன சாப்பிட்றாங்க பாருங்கள், ப்ராசஸ்டு ட்ரிங்க்கு. சரிங்களா, ப்ராசஸ்டு ட்ரிங்க்கு. நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் குட்டியாக ஒரே ஒரு எக் பப்ஸ் வந்து வாங்கிட்டு நானும் சின்னவளும் ஷேர் பண்ணி தான் இதை சாப்பிட்டோம். அப்படி ஷேர் பண்ணி பாருங்கள், குட்டி வந்து பாதி எடுத்துக்கிட்டா, பாதி மட்டும் எனக்கு. இப்போது ஆஃப்டர்நூன் போல் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வர முடியல. அதனால் எல்லோரும் ஜூஸ் குடித்தாங்க. ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் வந்து நான் ஸ்வீட் இல்லாமல் எனக்கு வந்து சுகர் இல்லாமல் வித்தவுட் சுகரில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் லேட்டாக லஞ்ச் வந்தனால ஒயிட் ரைஸும் லேட்டாக தான் சாப்பிட்டேனே, ஒரு 4 o'clock போல் தான் நான் சாப்பிட்டேனே. ஒயிட் ரைஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் பாலில் பண்ண வந்து ஒரு ரசம் மாதிரி, இது ரசம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷு. இதோட என்னோடய லன்ச் வந்து ஓவரால் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஜங்க்கும் நான் எடுத்துருக்கனால, ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணதில்லை, ஓடிஜியில் ஃப்ரை பண்ணது. என்னால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறனால ஈவினிங் வந்து எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு குட்டி காளான் மட்டும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. நான் கரெக்டாக வந்து டின்னருக்கு நான் வேறு எதுவும் எடுக்கல. இதுவும் குட்டி பவுலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்ன் மட்டும் கொஞ்சம், ஒரு ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஒரு 5 கிராம் இல்லை 4 கிராம் தான், அவ்வளோதான் இருக்கும். அதுவே கம்மி தான். இந்த அளவுக்கு பாப்கார்ன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோ